பாக்கி என்னப்பா சொல்ற? தெரியாத சும்மா திருட்டு கல்யாணம் சொல்லிட்டு எடியா திருட்டு கல்யாணம்? அப்ப நல்ல கல்யாணம்னா உங்களை மாதிரி 4 தடியில வச்சு சோறு போட்டாங்க. நான் முருகக்கடவுளுக்கு சாட்சியா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஐயா ஓவிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு போக எங்களால முடியாது. நீ வாங்கின பணத்தை திருப்பி கொடு. ஆட்டையா தர்றேன். என் முதலாளி வேலாயுதான் இன்னைக்கு தான் வந்திருக்கான். எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுங்கிற விவரத்தை இப்பதான் ஆள் மூலியமா சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். நானு அவன் கஷ்டப்பட்ட காலத்துல கூடவே இருந்தவனாச்சா, என்ன இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தடபடலா பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்குவான். அப்புறம் பணத்தை கொடுத்துருவான். நானு நாளைக்கு நல்ல நாளா இருக்குதா உங்களை எல்லாம் ஒரு மாதிரியா கணக்கு தீர்த்துறேன். நாளை காலையில 8 மணிக்கு வருவோம், பணத்தை கொடுத்துடணும். ஏன் 8 மணி? 9 மணிக்கு வாங்கல. ஏன் 8 மணிக்கு நான் கொஞ்சம் வெளியே போறேன். இல்ல வந்துருவேன். நீ என்ன பண்ணுவோ எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு பணம் வாங்காம போக மாட்டோம். ஆமா பரமசிவம், உன் பஜார் புத்தி ஒண்ணு விட்டு போவாதா? கல்யாணத்துக்கு அப்புறமா பரமசிவான்றிய மரியாதை தெரியல? அத்தா அப்படி கூப்பிடு. நான் பிளாட்பாரத்துல கடை வச்சப்ப கூட என் வீட்டு வாசல்ல எந்த கடைக்காரனும் நின்றதில்லை. தப்புதான். ஒரு நல்ல நாட்டுக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நான் நல்லா வந்திருப்பேன். ஒரு கள்ள நாட்டுக்காரிய கல்யாணம் பண்ணிட்டா கடங்காரன் தான் வருவான். போய்யா இதேடா புறப்படு, வேலையை விட்டு போ.